பெண்களின் நீண்ட நேர தூக்கத்திற்கு புகழ்பெற்ற ஒரே இடம் தாய் வீடு. வேறெங்கும் கிளைகள் கிடையாது. காசு இருந்தா கால் டாக்ஸி, காசு இல்லைன்னா கால் தான் டாக்ஸி. நமக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு அதெல்லாம் கிடைக்காம பார்த்துக்கிறது தான் கடவுளோட வேலை போல. பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை, பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும். அடுத்தவனை கெடுக்க திட்டமிட்டு குழி தோண்டும் நேரத்தை தனக்காக செலவு செய்தால் குழியும் தோண்டி அடித்தளமும் அமைத்து விடலாம். வாழ்ந்து முடித்த கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒரே தட்டில் இருக்கும் நாள்தான் ஞாயிறு. சந்தோஷம் என்பது ஷார்ட் பிலிம் மாதிரி சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனா கஷ்டம் என்பது ஹாலிவுட் பிலிம் மாதிரி பார்ட்டா போயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கை. உங்களுக்கு துன்பம் வருகையில் உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுக்கு பின்னால் இருப்பார்கள். சந்தேகம் இருந்தால் தங்களது திருமண ஆல்பத்தை பார்க்கவும். நமக்கு எதிரிகள் வெளியே இல்லை, நமக்குள்ளே மலிந்து கிடக்கிறார்கள். பயம், சந்தேகம், சோம்பல் முதலியன குணங்களே நம்முடைய எதிரிகள். இவைகளே நம்மை வெற்றி அடைய விடாமல் தடுக்கின்றன. எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள கட்டாயம் கற்று வைத்திருங்கள். காரணம், ஏற விட்டு ஏணி எடுக்கும் கூட்டம் நம்மை சுற்றி எப்பொழுதும் இருப்பார்கள். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. அடுத்தவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என நீ வாழ ஆரம்பித்து விட்டால் நீ திரும்பி பார்க்கும்போது உனக்கான வாழ்க்கையை நீ இழந்திருப்பாய். யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும். மனம் விசித்திரமானது. கிடைத்ததை நினைத்து நிறைவடையாது, கிடைக்காததை நினைத்து தவிக்கும். ஒரு கொள்கையில் பிடிப்புடன் விடா முயற்சியுடனும் நேர்மையான செயலில் ஒருவன் ஈடுபட்டால் அவன் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவான். மகன்களை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டுமே தெரியும் அவனை மளிகை கடைக்கு அனுப்பினால் மீதி காசு வராது என்று. பணம் வச்சுக்கிறவன் எல்லாம் பணக்காரன் கிடையாது. படுத்த உடனே தூங்குறவன் தான் உண்மையான பணக்காரன். மேகம் எந்த கடலில் பிறந்தது என்று ஆராயாதே, அதன் துளியில் உப்பு இருக்கிறதா என்று மட்டும் பார். புத்தி சொல்கிறவனுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்காதே, அவன் சொல்லில் தப்பு இருக்கிறதா என்று மட்டும் பார். மனித குணம் மிக மோசமானது. தன்னை விட பிறருக்கு அதிக துன்பம் நேர்ந்தால் அதை ரசிக்கிறான். தன்னை விட பிறருக்கு அதிகம் இன்பம் நிகழ்ந்தால் பொறாமையில் துடிக்கிறான். எவன் பிறர் நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியாது. வாங்கிய ஆடை கிழியும் வரை அணிந்திருந்தால் அவன் ஏழை. கிழிந்த ஆடையை வாங்கிய அணிந்திருந்தால் அவன் பணக்காரன். உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் எவன் நாமம் போடுகிறானோ அவனே இறுதியில் உனக்கு நாமம் போடுவான். நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கை. செய்யும் உதவியை சொல்லி காட்டாதீர்கள். சொல்லி காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதீர்கள். கண்ட இடத்தில் கொட்டக்கூடாது. குப்பைகளை மட்டும் அல்ல, நம் அன்பையும் தான். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகி கொள்ளுங்கள். நாம வாழணும், செமையா வாழ்ந்தாண்டான்ற மாதிரி வாழணும். என்னோட அருமை என்னன்னு என்ன நேசிக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. நமக்கென்று எதுவும் கேட்காத போதே இந்த வாழ்க்கை இத்தனை வழிகளை தருகிறது. நமக்கென்று கேட்டு இருந்தால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அன்பானவர்களுக்காக இறங்கி போவது தவறில்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை. வாழ்க்கையில் உயரும் வரை காதை பொத்திக்கொள், உயர்ந்த பிறகு வாயை பொத்திக்கொள். அதுவா தேடி வந்தா அது அன்பு, நீயா தேடி சென்றால் அது அவமானம். தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே, தன்மானத்தோடு வாழ்கிறேன் என்று பெருமைப்படு. அடுத்தவன் 1000 சொல்வான், அதை எதையும் கேட்காத. உன் மனசுல எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இரு.
நான் நானாக இருப்பதில் பலருக்கு சங்கடம், எனக்கில்லை. வாழ்க்கைனா பயம் இருக்கணும். ஆனா அந்த பயம் நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்களோட தான் இருக்கணும். எல்லாவற்றையும் மன்னிப்பேன், ஆனால் எதையும் மறக்க மாட்டேன். அன்பா இருந்தாலும் சரி, ஆப்பா இருந்தாலும் சரி, நல்ல பெருசா வைக்கணும். அப்பதான் நம்மளை எப்பவுமே மறக்க மாட்டாங்க. என்ன நடந்து விடுமோ என்று யோசித்து இருப்பதை விட மோதி பாருங்கள். எழுந்தால் வெற்றி, விழுந்தால் அனுபவம். உன்னை பற்றி உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும். நம்பிக்கையுடனும் கையேந்தி கேட்டதை இறைவன் ஒருபோதும் தராமல் இருப்பதில்லை. வாழ்க்கையில் எது கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை. நம் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட சில உறவுகள் மட்டும் கிடைத்தால் போதும். நம்ம கிட்ட அவங்க பேசலையே, இவங்க பேசலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நாள் விலகி பாருங்க. நாம முக்கியமானவங்களா இருந்தா தேடி வருவாங்க. நாம அவங்களுக்கு பாரமா இருந்தா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. யாரையும் நம்பாதே. இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் பழக மாட்டார்கள். சிரிக்கும்போது வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அழும்போது மட்டுமே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும்.